2ஆம் உலக போரில் நடக்கும் பொழுது லண்டன் மாநகரத்தில் எல்லாம் குண்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களாம். அப்போது இந்த ராஜ பரம்பரைகள் இருக்கிற இடத்துலையும் குண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அத்துமீறி குண்டு போட ஆரம்பிக்கும் பொழுது ராணி என்ன பண்ணுறாங்களாம், இவங்க எல்லாத்தையும் ராஜா குடும்பத்தை ஒரு டனலுக்குள்ளே கொண்டு போய் வச்சு பாதுகாக்கணும். ஏன்னா ராஜா குடும்பம்ல, இல்லாட்டி நீ எல்லாம் என்ன பெரிய ராணி அப்படின்னு கேட்டுருவாங்கன்ட்டு அந்த அம்மா பாதுகாப்பை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷல் பாதுகாப்பு. இப்போ போய் பூமிக்குழியில் தோண்டி ஒரு டனல் போட்டு எல்லாம் மறைச்சி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு வயசான பாட்டியும் கூட்டு போயிருக்கிறாங்க. அந்த பாட்டியம்மா உள்ளே போனோன்னே பார்த்துருக்குது, 3 நாள் ஆச்சு, இங்கே எவனும் குளிக்கவும் இல்லை, நாத்தம் தாங்கவும் முடியல அப்படின்ட்டு அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, முன்னாடி ஜென்ரலை பார்த்து சொல்லுது, எப்பா நாத்தம் தாங்க முடியலப்பா, இவனுக்கெல்லாம் பார்த்தா ராஜ பரம்பரை மாதிரி இல்லை, மனுஷனால இருக்க முடியல, நான் கிளம்பி வீட்டுக்கு போகிறேன். அப்போ ஜென்ரல் சொன்னாரா, அடைய அம்மா அப்படி பேசாதம்மா, நாத்தம் முக்கியமா உயிர் முக்கியமானும் போது உயிர் தாம்மா முக்கியம், இதெல்லாம் கொஞ்சம் சகிச்சு இருந்துக்கோன்னு. நம்ம சொன்னாங்களா, ஐயோ இப்படிலாம் சகிக்க முடியாது. இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இது ராணியோட உத்தரவு, ராணியோட உத்தரவை மீறி நாங்கள் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் வேணால் எழுதி கொடுங்க, என்னோட சுய விருப்பத்தில் நான் என்ன பண்ணுறேன், வெளியே போகிறேன் அப்படின்னு. இந்த அம்மா எழுதி கொடுத்துருச்சான். எழுதி கொடுத்துட்டு போய் என்ன பண்ணுச்சான், அவங்க வீட்டில் தங்கி இருந்தாங்களாம். வீட்டில் தங்கி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு வசனத்தை, சங்கீத புஸ்தகம் வாசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு வசனம் இருக்கான், இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அப்போ அந்த அம்மா நினைச்சாங்களாம், 2 பேத்துல யாரோ ஒருத்தர் தூங்கணும், ஒன்னா நான் தூங்கணும் இல்லாட்டி அவர் தூங்கணும். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அப்போ அவர் தூங்காம இருக்கும்போது நான் ஏன் தூங்காம இருக்கணும், தூங்க ஆரம்பிச்சு, தைரியமா பார்த்துப்போம், கர்த்தர் கூட இருப்பாரு அப்படின்னு. அப்போ வரலாறுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ராஜ பரம்பரை அந்த அந்த ஏரியால எல்லாரும் வீட்லயும் குண்டு விழுந்துச்சான். இந்த அம்மா வீட்டு பக்கத்துல கூட குண்டு விழுந்துச்சான். ஆனால் இந்த அம்மாவோட வீட்டுல முன்னாடி அந்த போஸ்ட்டுக்குன்னு ஒரு போஸ்ட் பாக்ஸ் வச்சிருப்பாங்க, அது மேல ஒரு லைட் இருக்கும், அந்த லைட்டு கூட டேமேஜ் ஆகல அப்படின்றாங்க. கர்த்தர் பாருங்க, அவரோட வசனத்தை நம்பி நம்ம வாழும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கும் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க அழிவுகள் வரும் பொழுது மனிதர்களை குறை சொல்ல வேண்டாம், நீங்க நேரா பிசாசை டார்கெட் பண்ணுங்க, வசனத்தை வச்சு பிடிச்ச விசுவாசத்தில் நில்லுங்க, நீங்க நிலைத்திருப்பீர்கள். ஆமென். ஆமாம், நான் இலங்கை தேசத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு சீட்டாவோ என்ன பண்ணுது, வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகுது, ஒரு யானை நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த சீட்டா வந்து என்ன பண்ணுது, உயிருக்கு போராடும் போது தான் மேலே ஏறி நின்னுக்கோன்னு சொல்லி எதை கொடுக்குது, யானை கொடுக்குது. மிருகத்துக்கு உதவி செய்து, மிருகத்துக்கு உதவி செய்து. இப்போ டவுட்டு, மிருகம் யாரு மனுஷன் யாருன்னு. மனிதநேயம் மிருகநேயம் ஆகிவிட்டது, மிருகநேயம் மனிதநேயமாகிவிட்டது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. அதனால் அப்படி இருக்கக்கூடாது. முடிந்தவர்கள் எல்லா விதத்திலையும் என்ன பண்ணணும், உதவி செய்யுங்க.